வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து 17வது நாள் வேல் பூஜை பண்ணேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேல்மாறல் எப்படி பாராயணம் பண்ணணும் அதோட பதிவு வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேல்மாறல் பூஜை வந்து நான் வந்து இப்போது 48 days வந்து பண்ணிட்டுருக்கிறேன். இன்னைக்கு வந்து 17th டே. நம்ம வழக்கமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகருக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்பொழுதும் முழுமுதற் கடவுளான விநாயகரை நல்லா வணங்கிக்கோங்க. இந்த 48 நாளும் எந்த தடையும் வரக்கூடாது, நல்லபடியாக நம்ம வேல்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். வேல் பூஜைக்கு எந்த இடையும் இல்லாமல் செய்யணும் வேண்டிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கொண்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து குலதெய்வ கொண்டு வச்சுருக்கேன். இங்கே அதே மாதிரி குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் குலதெய்வ ஃபோட்டோ வச்சு குலதெய்வத்தை நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக முருகருக்கு வேல் பூஜை பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்து வேல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வேல் வச்சுக்கோங்க. முருகர் சிலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். ஒரு வேலை வந்து பேப்பரில் வரைஞ்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. அப்படி இல்லை ஒரு குட்டி சைஸு வேல் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த பூஜை சாமான கடை இருக்குது இல்லைங்களா, நாட்டு மருந்து கடை, அதில் வந்து விற்பாங்க. அது வந்து குட்டி வேல் கிடைக்கும், கை பறக்காமல். அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணி வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி அபிஷேகம் பண்ணி வச்சு நீங்கள் வந்து அந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விநாயகருக்கு எடுத்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா விநாயகருக்கு வந்து நாம் மந்திரம் சொல்லணும் கண்டிப்பாக. இதுதான் வந்துட்டு வேல்மாறல் புக்கு. இது மாதிரி வந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பக்கத்தில் கடையில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே விற்கிறாங்க. 5 புக்கு சேர்ந்து 100 rupeesக்குள்ளே தான் வருது வித் ஷிப்பிங். சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் போடுறான், ஷிப்பிங் ஃப்ரீ. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேல்மாறல் புக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விநாயகர் துதி வந்து கொடுத்துருப்பாங்க. 5 கரத்தினை, யானை முகத்தினை, இந்தி இளம்பிரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தையில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த துதி தான் சொல்லணும் இல்லை, சுக்லம் பிரகரம் அந்த இது ஸ்லோகம் தெரிஞ்சாலும் நீங்கள் அது சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அது வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 6th பேஜில் வந்து என்ன போட்டிருக்குறாங்க அப்படின்னா வேல்மாறல் மகா மந்திரம் பாராயணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு 6 முறை வந்து நீங்கள் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கந்தன் அலங்காரம் கட்டளை கலித்துறை அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை வந்து படிச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலும் திறன் சொல்லும் மயில் அலங்காரம் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை சொல்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு 6 வாட்டி சொல்லணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு 6 முறை சொல்லிட்டு இப்போ வந்து நாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உழுத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே. இந்த அடியை வந்து நம்ம 20 முறை வந்து சொல்லணும். அதாவது வேல்மாறல் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த துதியை 20 முறை வந்து சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் அப்படின்னு இதை படிச்சுட்டு மறுபடியும் கீர்த்தனையில் உதித்தருளும் இதை வந்து நீங்கள்
பாராயணம் பண்ணணும். அதே போல ஒவ்வொரு அடி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிறத நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே வரணும். இதுல வந்து மொத்தமே 16 அடி தான். ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில ஒவ்வொரு தடவையும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் அது வர்றதுனால வந்து உங்களுக்கு இதுல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 64 இது கொடுத்திருப்பாங்க. அதாவது அதுவே தான் மாத்தி மாத்தி வரும், வேற எதுவுமே வராது. அது மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. இந்த மந்திரம் வந்து இத வந்து மந்திரம் அப்படின்னு கூற என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருத்தணியில் அப்படின்ற வந்து அடி வந்து 64 அடிகளுக்கு இடையில அடிக்கு ஒன்றாக 64 முறையும், அதாவது நம்ம ஒவ்வொரு அடி இருக்குது இல்லையா, அதுல 64 சொன்னேன் இல்லையா, அதுல வந்து நம்ம ஒவ்வொரு அடிக்கும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் நாம பாடித்தான் இருக்கோம். 2, 32, 35, 61 இந்த மாதிரி வந்து இந்த இந்த இதுல வந்து 4 முறையும் ஆதியில 20 முறையும், முதல்ல எடுத்தோடனே நம்ம 20 முறை சொல்றோம் இல்லையா, இந்த 20 முறையும் அதுக்கப்புறம் இறுதியில கடைசியா நாம இந்த இந்த 64 இதையும் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்லயும் நாம திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னு நாம வந்து மறுபடியும் 20 முறை வந்து நாம பாராயணம் செய்யணும். ஆக மொத்தம் கூட்டுத்தொகையா பாத்தீங்கன்னா 108 வருது. இந்த 108 முறை பாராயணம் செய்வதை நாம மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலின் பெருமையை கூறுவதனால இது வேல்மாறல் மகா மந்திரம் அப்படின்னு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த பிரச்சனையில இருந்தாலும் இந்த இந்த வேல்மாறல் பூஜை செய்யுங்க. இந்த வேல்மாறல் புக்கை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா படிங்க. அதே போல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நீங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு வந்துடும். இதுல வந்து எந்த இதுவும் இல்லை. கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். படிங்க. அதே போல இந்த 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 வேல்மாறல் புக்கு படிக்கும் போது நீங்க வேலுக்கு அந்த சிறப்பு அபிஷேகம் அதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, நான் வந்து ஒரு பிரசாதம் வச்சிருக்கேன். உங்களால முடிஞ்சதுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வைங்க. நான் ஏன் இதுல வந்து சோழி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இதுல வந்து 20 சோழி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அந்த 20 டைம் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, திருத்தணியில் உதித்தருளும்னு, அது வந்து எண்ணிக்கை வந்து மாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் 20 கவுண்ட்டுக்காக இதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதே போல நீங்களும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கவுண்ட் பண்ணிட்டே சொல்றது கஷ்டம் இல்லையா, அதனால நீங்களும் உங்ககிட்ட என்ன இருக்கு, கோமதி சக்கரம் இருக்கா, இல்லைன்னா பூக்கள் இருந்தாலும் 21 பூ எடுத்து வச்சுட்டு கூட நீங்க ஒவ்வொரு அடி பாராயணம் பண்ணும்போது நீங்க வந்து வேலுக்கு வந்து நீங்க அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பூ நிறைய எடுத்து வச்சுட்டு இது கரெக்டா பாத்தீங்கன்னா 108 வரும். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு பூவா போட்டு நீங்க வேலுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதே போல வேலுக்கு வந்து போற்றி இருக்கு, 108 போற்றி இருக்கு. அது வந்து நான் ஏற்கனவே போன பதிவுல கொடுத்துருக்கேன். நான் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நான் கூகுள்ல பாத்தீங்கன்னா அந்த போற்றி வந்து இருக்கும். அது உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து அந்த போற்றிய வந்து 108 போற்றி சொல்லி விபூதியாலோ இல்ல பூக்களாலோ நீங்க வந்து வேலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வெளியில போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போறீங்க, ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா, ஒண்ணு முடிஞ்சா டக்குன்னு அந்த வேலுக்கு 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிருங்க. பூ இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுல விபூதி எப்பவும் வச்சிருப்போம் தானே, அந்த விபூதி எடுத்து அந்த வேலுக்கு சாஷ்டாங்கமா நீங்க வந்து வணங்கிட்டு அந்த வேலுக்கு வந்து இந்த விபூதி போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதே போல இந்த திருத்தணியில் உதித்தருளும் இருக்குது இல்லையா, இதை வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சா அந்த 20 வாட்டியும் சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா ஒரு 5 தடவையாவது அதை வந்து நீங்க வந்து முருகர்கிட்ட வந்து இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தணியானது உலகத்தின் உரை கருத்தன்மையில் நகத்து குகன் வேலை, இதை வந்து நீங்க கண்டிப்பா சொல்லிட்டு போகலாம். கண்டிப்பா
கண்டிப்பா கைமேல பலன் குடுக்கும். இத வந்து நீங்க கண்டிப்பா படிங்க. வேல்மாறல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அதேபோல இந்த வேல்மாறல் பூஜை எப்போ நீங்க வந்து எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முடிஞ்சா நான் சொல்றது. உங்களுக்கு டைம் இருக்கு. உங்கனால அப்ப எந்திரிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வந்து கண்டிப்பா அந்த வேல்மாறல் பூஜைய நீங்க வந்து செய்யுங்க. கண்டிப்பா முருகர் உங்களோட பேசுவாரு. உங்க கூட இருப்பதையும் நீங்க உணரலாம். ஆ இவ்வளவுதான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம். இந்த மந்திரத்தோட மகிமை. நான் அடுத்த வீடியோல வந்து இன்னும் இந்த வேல்மாறல் படிக்கும்போது நாம எப்படி இருக்கணும்? நாம என்னெல்லாம் பண்ணலாம்? இதை எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்த பதிவுல உங்களுக்கு கொடுக்குறேன். அதேபோல இன்னொரு விஷயம் என்னன்னா, முடிஞ்சா நீங்க இந்த 6 அகல் தீபம் வந்து ஏத்தி வச்சுக்கோங்க. இல்ல எங்கனால முடியாது 6 டெய்லி 48 நாளும் 6 தீபம் எங்களுக்கு ஏத்த முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்லைங்க. ஒரே ஒரு அகல் விளக்காவது முருகருக்கு நெய் தீபமா, இல்ல நல்லெண்ணெய் தீபமோ ஒரே ஒரு தீபமாச்சும் போடுங்க. கண்டிப்பா இ இந்த மாரி ஓம் விளக்குலாம் எங்ககிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாரிலாம் வைக்கணும் இல்லைங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அவர் வந்து உங்ககிட்ட ஆத்மார்த்தமான தூய பக்திய மட்டும் தான் எதிர்பார்ப்பாரு. அதனால நீங்க முழுமையா பக்தி அவர்கிட்ட செலுத்தி அவர சரணாகதி அடைஞ்சு நீங்க உங்க பிரார்த்தனைய வையுங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் நிறைவேத்தி குடுப்பாரு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இது போல ஆன்மீக பதிவுகள் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.